ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. தனலட்சுமி வந்து சூப்பராக அட்டகாசமாக வந்து ஜெயிச்சிட்டாங்க. அந்த மூமெண்ட்டை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. முக்காசி பேர் போயிட்டாங்க. இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜானகி அம்மாவும் ஒரு பக்கம் நம்ம தனலட்சுமியும், கோச் நீங்கள் தான் காரணம் கோச், என் வாழ்க்கையில் இப்போ இவ்வளோ சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் தாங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது உன்னால் முடியுமா, அதனால தான் உன்னால் இந்த விஷயம் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு கார்த்தி வந்து தனிமையாக வந்து பேசிகிட்டு இருக்கப்ப, ஏய் அங்கே மாயான்னு ஒருத்தி சிக்கத்தில் இருக்கா, நம்ம போய் தானே காப்பாற்றணும், சீக்கிரம் சட்டுப்பட்டுன்னு கிளம்பு, அம்மா 5 நிமிஷம் டைம் கொடுங்கம்மா, நான் மட்டும் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடுறாங்க. அந்த இடத்துல நம்ம தனலட்சுமி ரெடி ஆகிறதுக்காக காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. சீனு கடைசி நேரத்தில் என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே, சரி மாயாட்ட பேசுவோன்னு சொல்லிட்டு மாயா ரூமுக்கு வராங்க. அந்த இடத்துல நம்ம சீனு என்னடா ஆச்சு, கூடிய சீக்கிரம் வந்து சடங்கை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதான் எனக்கே பாட்டமாக இருக்குது, என்ன நடக்கணுமோ அதான் நடக்கணும் சீனு, பரவாயில்ல தனலட்சுமி மாட்டக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனால் தனலட்சுமி மாட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அச்சச்சோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியலையேங்கிற மாதிரி ரொம்ப பாட்டத்தின் உச்சத்தில் இருக்கா. சீனு இதே மாதிரி கோவப்பட்டுட்டு பாட்டமாக இருந்தால் எதுவும் ஆக போகிறது இல்லை, கீழே போய் வந்து இந்த ஃபங்க்ஷனை தள்ளி வைக்க முடிஞ்சா தள்ளி வைக்க பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் சொன்ன பேச்சு வந்து கேட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க ஒய்ஃப் வந்து பேசுகிறாங்க. ஏங்க கூடிய சீக்கிரம் ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிச்சிருவோங்க, அப்போ தான் வந்து மாயா வந்து கண்டிப்பாக வந்து மாட்டுவா, இல்லாட்டி மாயா வந்து மாட்டுறதுக்கு வந்து கஷ்டம் தானே, நீ சொல்கிறதும் வாஸ்தவமான பேச்சு தான், சரி எதுவாக இருந்தாலும் சிறப்பாக வந்து பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல சாருமதியோட அப்பா அம்மா ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிச்சிடலாமா, நான் போய் சாருமதியை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சாருமதியை கூப்பிட்றதுக்காக 2-3 பேர் போகிறாங்க. அவங்க வந்து சாருமதியை கூட்டிகிட்டு வராங்க. என் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கால அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஃபங்க்ஷன் வந்துட்டா, அதுவும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா பொண்ணுங்க கொஞ்சம் பூரிப்பாக தானே இருப்பாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க. தாய் மாமா சீர் வந்து செய்யணும், எங்கள் மாமா வந்து செய்ய சொல்லிடலாமா அண்ணனை அப்படின்னு சொல்லி சாருமதியோட அம்மா வந்து பேசுகிறாங்க. இல்லையே நம்ம ஜானகி வந்துட்டோமே, ஜானகி வந்து தனலட்சுமி ரெடி பண்ணுறதுல ரொம்ப பிஸியாகவும் ஆர்வமாகவும் இருக்காங்க, அவங்க வரப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன பாட்டி ஜானகி வர வரைக்கும் நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் பாட்டிங்கிற மாதிரி சீன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்தது சாருமதிக்கு ஃபங்க்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா மாயாவை கூப்பிடுவாங்க. இப்போ மாயா வர போகிறாளா இல்லை தனலட்சுமி வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறாளா, எனக்கு ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சீனோ. சரி உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கன்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து சொல்லிடுறாங்க. ரகுராமோட அம்மா அதே மாதிரி ஃபங்க்ஷன் வந்து கோலாகலமாக செஞ்சு அப்படியே வந்து எல்லோரும் வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க, நல்லா இருமான்னு சொல்லி மாலையெல்லாம் போட்டு அந்த இடத்துல என்னென்ன செய்யணுமோ அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் சாருமதியோட அப்பா இருக்காங்களே அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட, அடுத்தது மாயா தான் நம்ம டார்கெட்டு, தனலட்சுமிக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து மாயா வந்துட்டா என்ன பண்ணுறது, வரக்கூடிய நேரம் தான் எனக்கே பட்டமாக இருக்குது, மாயாவுக்கு வந்து ஆப்பச்சிடலாங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டுட்டு அந்த இடத்துல ஏதோ கூட்டல் கழித்தலுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாருமதியோட அப்பா அடுத்தது மாயாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாருமதியோட அம்மா வந்து பேசுகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பத்மாவும் பார்வதி, நான் கூப்பிட்டா சரி வராது, நீ போய் கூப்பிட்டு வாப்பா சீனு, ஏன்னா நீ கூப்பிட்டா மட்டும்தான் அவள் சத்தம் போடாமல் வந்துக்கிட்டு இருப்பா, சரியா, உங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் அவள் கட்டுப்பட்டுட்டு இருக்கா, சீனு தனலட்சுமிக்கு ஜானகி அம்மாவுக்கு மட்டும்தான், சரி சீனு போய் கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்துல இறுக்கமாக நின்றுக்கிட்டே இருக்காங்க. சீனு ஏன் போக மாட்டேங்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி சாருமதியோட அப்பா வந்து சபை மத்தியில் போட்டு உடைக்கிறாங்க. மாயா வந்து இங்கே ஃபங்க்ஷனில் இல்லவே இல்லை, அவள் எப்பயும் வந்து போயிட்டா, இதை நான் காலையிலேயே பார்த்தேன், பார்த்ததுனால நான் உங்கள்கிட்ட சொல்லலை, சொன்னால் உங்கள் மனசு கஷ்டப்படும் தான் நான் இப்போ இவ்வளோ நேரம் வரைக்கும் அமைதியாக இருந்தேன். சரிங்களா சம்பந்தி, எதுவும் தெரியாமல் பேசாதீங்கன்னு மணி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தெரிஞ்சு தான் பேசுகிறேன், எனக்கு 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், கண்டிப்பாக அவள் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் வந்து கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல மாயாலாம் இங்கே போயிருக்கலாம் வாய்ப்பு இல்லை, மாயா என் பொண்ணு எப்படி என்னை கேட்காம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து உதாசனப்படுத்திட்டு போவா, மாயா எங்கள் வீட்டு பொண்ணு சம்மந்தி பார்த்து பேசுங்கன்னு சொல்லும்போது மணி வந்து காமெடி பண்ணுறாங்க. அவரெல்லாம் சொல்கிறத பார்த்து நீங்களாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, இந்த வீட்டோட பொண்ணுனா அது மாயா தனலட்சுமி எல்லாரும் இந்த வீட்டோட பொண்ணு தான், நமக்கு ஒரு அசிங்கத்தையும் அவமரியாதையும் ஏற்று கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மணி சம்மந்தி நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்கன்னு சொல்லி மணியை வந்து சமாளிக்கிறாங்க. நான் ஒன்றும் வேணும்னு சொல்லனா முன்னாடியே பார்த்து நீங்கள் சொல்லியிருக்கணும், அப்படி சொல்லாமல் இந்த நேரம்னு பார்த்து சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னு மணி வந்து பாயிண்டை பிடிச்சி பேசுகிறாங்க. என்னது சம்மந்தி நம்மளை சிக்க வச்சுருவார் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல சாருமதியோட அப்பா மாயான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டு மாயா உண்மையில் வந்து கேஷுவலாக வந்து அப்படியே இறங்கி வராங்க.
நான் ரெடி ஆகுறதுக்கு லேட் ஆயிடுச்சு பெரியப்பா. அதனால தான் நான் தாமதமா வந்தேன். எதுவும் இங்க பிரச்சனையா? இல்லம்மா, நீ இந்த வீட்ட விட்டு போயிட்டேன்னு சொல்றாங்க. இல்ல பெரியப்பா, சில பேர் வந்து என்ன வச்சு பிரச்சனை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க போல இருக்கு. எது அடிப்படையில? நான் இந்த வீட்ல இல்லன்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையே. நீ காலையில வெளியில போனதா பார்த்தாங்க. காலையில வரைக்கும் நான் அந்த குடிசையில தான் இருந்தேன். அந்த பந்தலுக்குள்ள தான் இருந்தேன். வெளியில போனத பார்த்தேன்னாங்கன்னா, வேணும்னே எனக்கு பிரச்சனை குடுக்கணும், என்ன அசிங்கப்படுத்தணும்னு சில பேர் வந்து நெனைக்கிறாங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் நான் செய்வேனா பெரியப்பா? மாயா, உன்ன பத்தி எங்களுக்கு தெரியாதான்னு ரமணி பாட்டியும் அந்த இடத்துல ரகுராமியும் விட்டு குடுக்காம பேசுறாங்க. மணி வந்து கடுப்பாயிட்டாங்க. சம்மந்தி என்னமோ சொன்னீங்க. மாயா இந்த வீட்லயே இல்லன்னு இப்ப பார்த்தீங்களா? எதுவா இருந்தாலும் தெரிஞ்சுட்டு பேசுங்க. மாயா மேல பழி போடணும்னு நெனைக்காதீங்க. இப்ப அசிங்கம் யாரு? மாயாக்குன்னு நெனச்சுட்டு, உங்க மூஞ்சிலயே வந்து நீங்க தான் வந்து எதையோ பூசிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதெல்லாம் எனக்கு தேவையா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாருமதியும் அவங்க அம்மாவும் பட்டமா இருக்கிறாங்க. அம்மா, இவ இங்க இருக்கான்னா, வேற யாரும்மா இந்த வீட்ட விட்டு போனது? ஏய், ஒரு பொண்ணு போயிருக்கான்னா, அதுவும் மாயா கெட்டப்ல போயிருக்கான்னா, இது முழுக்க முழுக்க காரணம் நம்ம மாயா தான். என்னம்மா சொல்ற? உனக்கு இது கூடயா புரியல? இந்த வீட்ட விட்டு போனதா? நானா? இருக்கட்டும். நான் உன்ன சேவ் பண்ணி காப்பாத்துறேன்னு மாயா தான் சொல்லியிருப்பா. தனலட்சுமி தான் மாயா கெட்டப்ல வெளியில வந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சீனு வந்து மாயாவ எப்படி வந்து சேவ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா தனலட்சுமி வந்து வருவாங்களா? இல்லையா? மாயாவுக்கு வந்து எந்த அவ பேரும் வராத அளவுக்கு இப்ப ஃபங்ஷன் வந்து கோலாகலமா நடக்கப் போகுது. தாய்மாமா அந்த சீர் தானே செய்யணும். முதல்ல எடுத்தோனே நானே செஞ்சுர்றேன் என் பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு, அப்படியே மணி வந்து வராங்க. சீனுவோட அப்பா. தாய்மாமா சீர் செய்றதுக்காக மாலையெல்லாம் போட்டு, அவங்க சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வந்து போட்டு முடிச்சுட்டு, பன்னீர தெளிச்சு ஆசீர்வாதம் பண்றாங்க அந்த இடத்துல. நம்ப மாயாக்கு வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்ப இவங்க வருவாங்களா? இல்லையா? தனலட்சுமி எப்படி இருந்தாலும் தனலட்சுமி வந்துருவாங்க. சாருமதி அவங்க அப்பா, அம்மா மூஞ்சில வந்து கரிய பூசிருவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்பவே ஃபேன்டாஸ்டிக்கா அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம